வணக்கம் நேர்களே, டீனேஜ் பத்தி கிட்டத்தட்ட நம்ம 2 நாளா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டீனேஜோட அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கெரியர் என்ன மாதிரி ஒரு படிப்புக்கு போகணும், எந்த காலேஜ்ல படிக்கணும், அவங்களோட கெரியர் சாய்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறது. எக்ஸாம் டைம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஸோ இந்த 2 சிச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த 2 ப்ரோக்ராம்ல நான் சொல்லியிருக்கிறது, அவங்களுக்கு வந்து மனரீதியா நிறைய மாற்றங்கள், பிரெயின்லயும் நிறைய மாற்றங்கள் அவங்களுக்கு நடக்குது, ஹார்மோனலாவும் நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதனாலேயே அவங்களுக்கு வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துறது ஒரு சில சமயம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க டீனேஜருக்கு கண்டிப்பா தேவையானது ரெகுலர் ஸ்லீப். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 9th வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்லீப் தூக்கத்தை வந்து ரொம்ப குறைச்சிடுறோம். ஆனா அந்த தூக்கம் நைட் டைம் ஸ்லீப் தான் வந்து பிரெயினை ரிப்பேர் பண்றதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டைம். இந்த டைம்ல நம்ம சரியானபடி அவங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்கல அப்படின்னா இது வந்து லாங் டேர்ம்ல அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் உருவாக்கும். ஏன் அப்படின்னா நைட் டைம்ல வந்து இந்த கிளியல் செல்ஸ் அப்படின்னு மூளையில ஒரு செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் வந்து பிரெயின்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள் எல்லாம் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு செல். இது வந்து ஒரே டைம் தூங்க போய் ஒரே டைம் எழுந்திக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சரியானபடி பேலன்ஸ் ஆயிடும், நல்ல ஒரு பிஹேவியர் இருக்கும். இதே போக நீங்க பார்த்தீங்கன்னா நைட்ல வந்து ரெகுலர் ஸ்லீப் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதே டைம் தூங்க போகும்போது எந்திரிக்கும் போது சில கெமிக்கல் மாற்றங்கள், கார்டிசால், மற்றபடி டோபமின், செரட்டோனின், இந்த மாதிரி மூளையில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் சரியான அளவுல பேலன்ஸ்டா இருக்கும். அதனால அவங்களுக்கு படிப்புக்கா இருக்கட்டும், மற்றபடி சமூகத்துல வந்து மிக்ஸ் பண்றதுக்கோ வேலைகள் செய்யறதுக்கோ அவங்களுக்கு வந்து சரியான அளவுக்கு பேலன்ஸ் இருக்கும். சரியான தூக்கம் இல்லாத குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மாதிரி தூங்க போவாங்க, இன்னொரு நாள் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், உங்ககிட்ட காரணம் இல்லாம எரிஞ்சு விழுவாங்க. ஸ்கூல்ல வந்து உட்காந்துட்டு அவங்க வந்து பகல் கனவுலயே உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களால படிப்புல கவனிக்க முடியாம இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்லீப் ஹேபிட்ஸை வந்து சரிப்படுத்திக்கிங்க. ரெண்டாவது விஷயம், ஸ்டடீஸுக்குமே ரெகுலர் டைம் வச்சுக்குங்க. இந்த டைம் படிக்கணும் அப்படின்னு. இதுல வந்து ஒரு சில டீனேஜர்ஸ் வந்து நைட் டைம் ஸ்டடியர்ஸா இருப்பாங்க. அதாவது நைட்ல வந்து 12 மணி 1 மணி வரைக்கும் கூட முழிச்சு படிக்க முடியும் அவங்களால. ஒரு சில பேர் ஏர்லி மார்னிங் ஸ்டடியர்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து 2 மணி 3 மணிக்கெல்லாம் கூட முழிச்சுக்கிட்டு படிக்க முடியும். உங்க சைல்டு எந்த பேட்டர்ன்ல இருக்காங்கன்னு பாருங்க, அதை அலோவ் பண்ணுங்க. நாங்க அந்த காலத்துல வந்து ஏர்லி மார்னிங் தான் படிச்சோம் அப்படின்னா இந்த ஜெனரேஷனுக்கு அதே ரூல்ஸ் நீங்க பயன்படுத்த முடியாது. உங்க சைல்டோட பேட்டர்ன் புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, நடந்துகிட்டே படிக்கணும், வாய் விட்டு படிக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் கிடையாது. ஸ்டடீஸுக்குன்னு ஒரு சில முக்கியமான ரூல்ஸ், அதுவும் டீனேஜர்ஸ்க்கு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெகுலர் டைமிங் நான் சொன்ன மாதிரி. ரெண்டாவது விஷயம், செவுரை பார்த்த மாதிரி உட்கார வைங்க. பெட் மேலேயோ டைனிங் டேபிள்லயோ படிக்க விடாதீங்க. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு வந்து பெட் மேல உட்காந்து படிச்சாங்க அப்படின்னா தூக்கம் வரும், டைனிங் டேபிள் உட்காந்து படிச்சாங்கன்னா கண்டிப்பா பசி எடுக்கும். படிப்புக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கிடுங்க. இது வந்து டேபிள் சேரா இருந்தாலும் சரி, ஒரு பாய் மாதிரி போட்டாலும் சரி, செவுரு பார்த்த மாதிரி உட்கார வைங்க. ஒரு கதவோ ஜன்னலோ பார்த்து அவங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா வெளியே என்ன நடக்குன்னு தான் அவங்களோட ஆர்வம் எல்லாம் இருக்குமே ஒழிய தன்னோட புக் மேல இருக்காது. ரெண்டாவது விஷயம், எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து அவங்கள ரேங்க் பண்ண வைங்க. இருக்கிறதுலேயே கஷ்டமான சப்ஜெக்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கும், இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்டுக்கு கடைசி ரேங்க்கும் கொடுக்க வைங்க. நார்மலாக டீனேஜர்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சது, பிடிச்சது, புரிஞ்சது முதல்ல படிப்பாங்க. தெரியாதது, பிடிக்காதது, புரியாதது கடைசி வரைக்கும் வச்சுட்டு எக்ஸாம் டென்ஷன் அவங்களே வந்து உருவாக்கிப்பாங்க. ஸோ நம்ம வந்து பெற்றோர்களாக அவங்கள கைட் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டான விஷயங்களை முதல்ல முடிக்க வச்சிருங்க. ஈஸியான விஷயங்களை கடைசியில் தூங்க போகிறதுக்கு முன்னால, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால ரிவைஸ் பண்ண வைங்க. இது தினமும் வந்து ஒரே ஹேபிட் மெயின்டைன் பண்ணாங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னால நிறைய போர்ஷன்ஸ் வந்து படிக்கிறது தேவை இருக்காது. இங்கே பெற்றோர்களுக்கு நான் ஒரு சின்ன சஜஷனும் கொடுக்குறேன். நிறைய நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஸ்கூல்லையும் படிக்கணும், டியூஷனுக்கும் போகணும், என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு போகணும், இது போக வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து மேத்ஸ்ல சரியில்லை, சயின்ஸ்ல சரியில்லைன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவும் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டே ஒரே வேலையை பிரெயின் செஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா அதால கண்டிப்பா
நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பிரெயினுக்கு பேலன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை இருக்கும். பிரெயினுக்கு வந்து பிரெயின் பிரேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இந்த படிக்கிறதுக்கு நடுவில் அந்த பிரேக்கோ பேலன்ஸோ கொடுக்கல அப்படின்னா குழந்தை படிச்சதை அவங்களால திரும்ப வந்து எக்ஸாம்ல ரீகால் பண்ண முடியாது. எப்படி நம்ம வந்து அந்த காலத்துல வந்து தேஞ்சு போன ரெக்கார்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ரெக்கார்டை வந்து திரும்ப திரும்ப பிளே பண்ணும்போது அந்த பகுதி வந்து தேஞ்சு போயிடும், அது வந்து திரும்ப பாடாது. அதே போல படிக்கும்போது ஒரே விஷயத்தை அவங்க வந்து அந்த படிக்கிற ஏஜ்ல திரும்ப 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 அந்த மாதிரியே செஞ்சாங்கன்னா அவங்களால வந்து அதை வந்து பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்களே வெளியே அவங்களுக்கு வந்து அதுல இருந்து மார்க்ஸ் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. 15 நிமிஷம் படிக்கிறது 2 நிமிஷம் பிரேக், 15 நிமிஷம் படிக்கிறது 2 நிமிஷம் பிரேக், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பகல் கனவுக்குள்ள போகாது. நார்மலா என்ன ஆகும், 3 மணி நேரம் நீ இங்கேயே உட்காந்து படிக்கணும்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணிடுறோம். அந்த குழந்தை புக்கை திறந்துட்டு நல்லா பகல் கனவு 3 மணி நேரம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது அவன் படிச்சேன் என்ன படிச்சா தெரியாது. ஸோ இந்த ஹேபிட் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க வந்து 15 நிமிஷம் ஸ்டடியும் 2 மினிட்ஸ் பிரேக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவங்க மார்க் உங்ககிட்ட எடுத்துட்டு வரும்போது அவங்கள கேவலப்படுத்தாதீங்க. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வேணும்னு எந்த குழந்தையும் மார்க் கம்மியா வாங்காது. ஒரு புரிஞ்சுக்கல தெரியல இல்ல மன அழுத்தம் இருந்ததுன்னு தான் அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கம்மியாகும். நம்மளும் ப்ரெஷர் போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சரி நீயா நானான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சண்டைக்குள்ள இறங்கிடுவாங்க. நான் வேணும்னு கம்மியா மார்க் வாங்குறேன், நீ என்ன பண்ற பார்க்கலாம் அப்படின்ற லெவலுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்குள்ள போகாதீங்க. அவங்க மார்க்ஸ் எடுத்துட்டு வரும்போது அந்த ஆன்சர் ஷீட்டை பாருங்க. 1 மார்க்ல மிஸ் பண்றாங்க, 5 மார்க்ஸ்ல மிஸ் பண்றாங்க, எந்த ஏரியால உங்க குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணுதோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நீங்களே வந்து உட்கார்ந்து குழந்தையோட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியலன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா மைண்ட் மேப்பிங் அப்படின்ற டெக்னிக்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் கூட நீங்க உங்க சைல்டோட சஜஸ்ட் பண்ணலாம். நீங்க வந்து அவங்கள கைட் பண்ணலாம். நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உங்க டீனேஜர் வந்து தனக்கு பயமோ மன அழுத்தமோ இருந்தா உங்ககிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா இது வந்து வெறுப்பா மாறிடும். வேணும்னு எக்ஸாம் டைம்ல பங்க் அடிச்சுட்டு வெளியே போகிறது, உங்ககிட்ட வந்து எதிர்த்து சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாயிடும். டீனேஜ் டைம்ல நம்மளோட சப்போர்ட் வந்து சைல்டுக்கு கண்டிப்பா அதிகமா தேவை இருக்கு. இந்த சப்போர்ட்டை நம்ம சரியானபடி கொடுக்கல அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அவங்களுக்கு மற்றபடியும் கம்யூனிட்டியில நிறைய மன அழுத்தம் இருக்கு, வன்முறை இருக்கு. நம்மளும் அதுல ஒரு பர்சன் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு லாங் டேர்ம்ல வந்து சொல்யூஷன்ஸ் இல்லாம போயிடும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.